வணக்கம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்கு போறீங்க. ஆனா அங்க ஏதோ தப்பா இருக்கிற மாரி உங்களுக்கு தோணுதா? முன்ன மாதிரி இல்லையே. நாம குடுக்குற காசுக்கு சாப்பாட்டோட அளவு குறைஞ்சுக்கிட்டே போகுது. ஆனா விலை மட்டும் ஏறிட்டே இருக்குன்னு எப்போதையாவது யோசிச்சிருக்கீங்களா? நெறைய பேர் கவனிச்ச இந்த மாற்றத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிய தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கேள்வி உங்க மனசுல மட்டுமல்ல, நாடு முழுக்க நெறைய கஸ்டமர்ஸ் இதே விஷயத்தை தான் ஃபீல் பண்றாங்க. இது யதார்த்தமா நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய திட்டம் இருக்கு. அது என்னன்னு தான் நம்ம இப்ப ஆழமா பார்க்க போறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு காலத்துல வயிறும் மனசும் நிறையற அளவுக்கு ரொம்ப குறைஞ்ச விலையில சாப்பாடு கிடைச்சது. ஆனா இன்னைக்கு அதே சாப்பாடு ஒரு பெரிய ஆடம்பர பொருள் மாதிரி ஆயிடுச்சு. அளவும் ரொம்பவே குறைஞ்சு போச்சு. இந்த மாற்றம் எப்படி ஏன் நடந்துச்சு? வாங்க பார்க்கலாம். சரி, வாங்க முதல்ல எல்லாருமே நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயத்துக்கு வருவோம். அதாவது நாளுக்கு நாள் குறைஞ்சுக்கிட்டே வர்ற இந்த சாப்பாடோட அளவு. இந்த வருஷம் சோஷியல் மீடியா பூரா இதே பேச்சு தான். இத அளவு போர்கள்னு கூட சொல்றாங்க. கஸ்டமர்ஸ் எல்லாரும் முன்னாடி கிடைச்சதுல பாதி கூட இப்ப இல்லன்னு தொடர்ந்து புகார் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது 1-2 பேர் சொல்ற கம்ப்ளைண்ட் இல்ல. இது மாதிரி விரக்தியான குரல்கள் தான் இப்போ எல்லா இடத்துலயும் கேட்டுட்டு இருக்கு. இது ஒருத்தரோட அனுபவம் அல்ல, இது பலரோட பொதுவான புகாரா மாறிடுச்சு. கஸ்டமர்ஸோட பொறுமை உண்மையிலே ரொம்ப சோதிக்கப்படுது. சாப்பாடோட அளவு குறையுது சரி, ஆனா இன்னொரு பக்கம் விலை, அது நம்மள இன்னும் ஷாக் ஆக்குது. வாங்க இந்த விலைவாசி உயர்வை பத்தி பாப்போம். இந்த சார்ட்டை பாருங்க. இதுவே எல்லா கதையும் சொல்லிடும். கடந்த சில வருஷமா ஒரு சாதாரண உணவுப் பொருளோட விலை எப்படி ராக்கெட் வேகத்துல ஏறிட்டே இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். இதுல இறக்கம்னே ஒண்ணு இல்ல, ஏறுமுகம் மட்டும்தான். மொத்தமா 45% விலை உயர்வு. சும்மா யோசிச்சு பாருங்க, நம்ம மாச பட்ஜெட்ல இது எவ்ளோ பெரிய இடின்னு இந்த ஒரே ஒரு நம்பர் தெளிவா காட்டுது. சரி, சாப்பாடோட அளவு குறையுது, விலை ஏறுது. ஆனா ஏன்? இதுக்கு பின்னாடி ஒரு சம பிளான் இருக்கு. அதுதான் இந்த எல்லா மாற்றங்களுக்கும் ஆணிவேர். இது தற்செயலானது கிடையாது. இந்த புது ஸ்ட்ராட்டஜிக்கு காரணம் ஷேப்ட் எக்கானமின்னு சொல்ற ஒரு கான்செப்ட் தான். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பக்கம் பணக்காரங்க இன்னும் பணக்காரங்க ஆகுறாங்க, அவங்க பொருளாதாரம் மேல போகுது. இன்னொரு பக்கம் மிடில் கிளாஸ் ஏழை மக்கள் கஷ்டப்படுறாங்க, அவங்க பொருளாதாரம் கீழே போகுது. இப்போ இந்த கம்பெனி மேல போற அந்த பணக்காரங்களை மட்டும் குறிவைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு ஸ்லைடு போதும் அவங்களோட கேம் பிளானே எப்படி தலைகீழ மாறிடுச்சுன்னு புரிஞ்சுக்க. ஒரு காலத்துல விலை குறையுமா வயிறு நிறையற மாதிரி சாப்பாடு தேடுற மிடில் கிளாஸ் மக்களை நம்பியிருந்தாங்க. ஆனா இப்போ ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துற, அதிகமா காசு செலவு பண்ண தயாரா இருக்கிற புது வசதியான கஸ்டமர்ஸ் பக்கம் முழுசா திரும்பிட்டாங்க. அவங்க இப்ப தங்கள ஒரு சாதாரண ஃபாஸ்ட் ஃபுட் கடையா பார்க்கல. அதுக்கு பதிலா சாப்பிடுற சாப்பாட்டுல புரோட்டீன் எவ்வளோ, கார்ப்ஸ் எவ்வளோன்னு கணக்கு பார்க்கற ஹெல்த் கான்ஷியஸ் ஆளுங்களுக்காக தங்களை ஒரு மேக்ரோநியூட்ரியன்ட் ஃபார்மசி மாதிரி மாத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ புதுசா கொண்டு வந்த அந்த சின்ன விலை கம்மியான புரோட்டீன் கப் எதுக்கு? அது புது கஸ்டமர்ஸே இழுக்கல. அது அவங்களோட பழைய மிடில் கிளாஸ் கஸ்டமர்ஸை பார்த்து உங்களுக்கு இங்க இனி வேலை இல்லைன்னு மென்மையா சொல்ற மாதிரி ஒரு எக்ஸிட் சைன் தான். சரி, இந்த புது பிரீமியம் கஸ்டமர்ஸை சமாளிக்கிறதுக்கும் பழைய சிஸ்டம்லேருந்து வெளியே வர்றதுக்கும் அவங்க பயன்படுத்துற ஒரு பெரிய ஆயுதம் தான் டெக்னாலஜி. வாங்க அது எப்படின்னு பாப்போம். ஆமாங்க, நம்ப முடியலைனாலும் இதுதான் நிஜம். இப்போ அவங்க கிச்சன்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இயங்குற ரோபோட்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த புது சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னா, முதல்ல ஆப்ல ஆர்டர் வருது, அடுத்து ரோபோ அந்த கிண்ணத்துல பேசிக் ஐட்டம்ஸை போடுது, கடைசியா ஒரு ஊழியர் வந்து ஃபைனல் டாப்பிங்ஸை மட்டும் சேர்க்கிறார். இது 2 பெரிய பிரச்சனையை சரி பண்ணுது. வேலையை வேகமாக்குது, அதுக்கு மேல சாப்பாடோட அளவை துல்லியமா கட்டுப்படுத்துது. அந்த அளவு போர்கள் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க பார்க்கறாங்க. சோ எதுக்கு இந்த ஆட்டோமேஷன்? சிம்பிள். எல்லாருக்கும் ஒரே மாதிரி அளவுல சாப்பாடு கொடுக்கணும், ஆன்லைன் ஆர்டர்ஸை வேகமா முடிக்கணும், ஆட்களை நம்பி இருக்கிறத குறைக்கணும். இது எல்லாமே அவங்களோட புது வசதியான கஸ்டமர்ஸை டார்கெட் பண்ற பிசினஸ் மாடலுக்கு சப்போர்ட் பண்ணுது. சரி வாங்க கடைசி பகுதிக்கு வருவோம். இந்த ஒரு கம்பெனியோட கதை மட்டும் இல்ல, இது ஒரு பெரிய பொருளாதார மாற்றத்தோட முக்கியமான அறிகுறி. இந்த டைம்லைன் பாத்தீங்கன்னா அவங்களோட முழு பயணமும் நமக்கு புரியும். 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருக்குமான ஒரு பிராண்டை ஆரம்பிச்சு இப்ப எப்படி ஒரு ஹைடெக் பிரீமியம் பிராண்டா மாறியிருக்காங்கன்னு பாருங்க. இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரே ஒரு கம்பெனி பத்தின கதை கிடையாது. இது பல இண்டஸ்ட்ரீஸ்ல நடக்க போற ஒரு பெரிய மாற்றத்தோட ஆரம்பம். இது ஒரு அறிகுறி, அவ்வளோதான். இந்த ஒரு கேள்வியோட இந்த பகுதியை நாம முடிச்சுக்கலாம். பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் பணக்காரங்களை மட்டும் குறிவைக்க ஆரம்பிச்சா நம்மள மாதிரி நடுத்தர வர்க்கத்துக்கு என்னதான் மிஞ்சும்? இது நம்மளோட நுகர்வோர் பொருளாதாரத்தோட எதிர்காலத்தை பத்தின ஒரு முக்கியமான கேள்வி. யோசிச்சு பாருங்க.